வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் டேபை வந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீனாக காருக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுவும் 360 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் ரீசெண்டாக ஒரு ரியல்மி பேட் வாங்கியிருந்தேன். சரி, காரில் டிவிடி பிளேயரில் இதில் வந்து சரி வாங்கி போடலான்னு பார்த்தேன். சரி, இதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிவிட்டு சரி டேபே இன்ஸ்டால் பண்ணிடலாம். காருக்கு போகும்போது காரில் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வீட்டில் நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1 ஆயிரும் அப்படின்னு பார்த்தேன். சரி, ஒரு சின்ன ஐடியா பண்ணி ஒரு மெக்கானிசம் மாதிரி பண்ணேன். எப்படின்னா, டேபை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகிற மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு என்ன சொல்கிறது லேத்தில் போயிட்டு ஒரு மாதிரி ஐடியா கேட்டேன். இந்த மாதிரி வந்து மெட்டலில் செஞ்சு கொடுங்க, ஒரு 1mm பிளேட்டில் வந்து செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி வந்து கேட்டேன். அவர் ஒரு ஐடியா பண்ணிட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஒரு இது பண்ணோம். அது ஆக்சுவலாக சூப்பராக வந்திருக்கு. அது எப்படின்னா, என்னதில் வந்துட்டு சிடி பிளேயர் இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ளூடூத் எல்லாமே ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் சிடி பிளேயர் இருக்குது. நான் சிடி வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலாக அது வந்து என்ன சொல்கிறது, ஃபால்ட்டும் ஆகலை. அந்த சிடி பிளேயரில் இன்சர்ட் பண்ணி ஒரு டேப் ஹோல்டர் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த வீடியோவை பாருங்கள். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் டேப்பு, இதான் டேப் பாருங்கள். ஒரு 10-inch ஸ்க்ரீனு பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குதா. ஏசி வெண்ட்டையும் மறைக்கலை, கீழே இருக்க ஏசியோட கண்ட்ரோல் பட்டனையும் மறைக்கலை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்குது. இது அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம், அப்படி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டு டிரைவர் சீட்லேருந்து பார்க்கணுன்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பேசஞ்சர் உட்காந்து இந்த சைட்டை வாட்ச் பண்ணிட்டு வரணும், வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வரணும், நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படியும் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு போர்ட்ரேட் இல்லை, அதாவது என்ன சொல்லுது, இது வந்து ஒரு ஹரிசாண்டலாக இருக்குது, வெர்டிக்கலாக வேணும் எனக்கு ஸ்க்ரீனுன்னு சொன்னால் அதையும் பண்ணிக்கலாம். அதில் இது பாருங்க, இந்த மாதிரியும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு நல்ல மெக்கானிசம் இருக்குது. இது யாருக்காச்சும் வேணும், இல்லை இந்த மாதிரி டிசைன்ஸ் எனக்கு வேணும், நல்லா இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். சிடி பிளேயரில் தான் நாங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இந்த மெட்டல் பிளேட்டை. சில பேர் கேட்பீங்க, சிடி பிளேயரில் போடுறதுனால சிடி பிளேயர் அடி வாங்கிருமான்னு. இல்லை, இந்த வீடியோவில் நான் வந்து சிடியையும் போட்டு இதுக்கப்புறம் ப்ளே ஆகுதா இல்லையா, ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா எல்லாத்தையும் நான் காட்டுறேன். நான் இந்த டேப்பை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண போகிறேன். இதோட சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதில் வர அந்த என்ன சொல்ல ஈக்குவலைசர் சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு டேப்பை கனெக்ட் பண்ணும்போது டேப்போட குவாலிட்டி சேர்ந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. நமக்கு தேவையான ஈக்குவலைசர் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேம் விளாட்றது, பாட்டு போடுறது, ஆண்ட்ராய்டு, அப்புறம் நீங்கள் என்ன வேணுனாலும் பண்ணிக்கலாம். ஒரு டிவிடி பிளேயர் இதில் மாட்டுறீங்க, நீங்கள் ஒரு 15,000-20,000 கொடுத்து மாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1GB ரேம் இல்லை 2GB ரேம் தான் கொடுப்பாங்க. அதுவும் ஒரு 8-inch 9-inch தான் தருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10.4 inch. அதுவும் இல்லாமல் 2-in-1 யூஸ். இப்போ கார்லேயும் இருக்கும், தேவையில்லைன்னா நம்மளும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நம்ம திரும்பியும் ஹரிசாண்டல் அந்த பொசிஷனுக்கே கொண்டு வந்துடலாம். இதில் இன்னொரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு மேப் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோனில் பார்க்குறப்போ எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், வியூஸ் இருக்கும். இதே இது நான் இதில் பாருங்களேன், எவ்வளோ பெரிய வியூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. நம்மளாவே வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்கனால டேப்பில் நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் போயிட்டு ஒரு நல்ல கான்ஃபிகரேஷன் ஒரு 10.4 inchலாம் போட்டிங்கன்னா 27,000 ஆகும். அதுவும் வரும் வண்டியில் மட்டும் தான் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டேப் எடுத்து கனெக்ட் பண்ணுறதுனால இதாகும். இந்த பின்னாடி இருக்க டேப் ஹோல்டரை செய்கிறதுக்கு எனக்கு 1000 rupees தான் ஆச்சு, எல்லாம் காஸ்ட்டும் சேர்ந்து. நான் உங்களுக்கு எப்படி செய்கிறது, எல்லாம் செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் ஃபுல் வீடியோ போடுறேன். இல்லை நீங்களே செஞ்சு கொடுங்க ப்ரோ, என்கிட்ட டேப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதோ ஐடியா கொடுக்குறேன், இல்லைனா செஞ்சும் கொடுக்குறேன். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா இதுக்கு வாங்கின அந்த இரும்பு மெட்டீரியல்லாம் 1 பீஸ் 2 பீஸ் தான் தரல, 1 மீட்ரு 2 மீட்ரு தான் கொடுத்தாங்க. இன்னும் சும்மா தான் கிடக்கு. ஸோ ஓகேங்களா, அதில் நான் செய்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் தடவை செய்யும்போது தான் நிறைய யோசிக்க வேண்டியிருந்துச்சு. இப்போ செய்கிறதுனா ஈஸியாக செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கீழேயும் உழுகாது. நான் வந்துட்டு நைட்டு வந்து ஒரு லாங் ட்ரைவ் போனேன். ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு 7-10 kilometers தள்ளி இருக்க ஒரு தேட்டருக்கு போயிருந்தேன் படத்துக்காக. அந்த படத்துக்கு போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே போனேன். இது ஸ்பீட் பிரேக்கரில் எப்படி இருக்குது, இது வைப்ரேட் ஆகுதா, கீழே விழுகுதா, எல்லாமே பார்த்தோம். பக்காவாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அப்படியே கண்டினியூ ஆகும், பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், இதில் சிடி பிளேயரில் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், இது வந்து சிடி அஃபெக்ட் ஆகுமா அப்படி இப்படின்னு கேட்பாங்க நிறையா பேர். அது அஃபெக்ட்லாம் ஆகலை. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நெட்டில் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. அதை
ஆக்சுவலாக அவங்க பிளாஸ்டிக்கில் பண்ணியிருந்தாங்க. பிளாஸ்டிக்லேயே இதுக்கு வந்து ரேட் பார்த்தீங்கன்னா அமேசான்லலாம் 3000 போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் உடஞ்சிரும், உங்களுக்கு எப்படியும் தெரியும், கண்டிப்பாக உடஞ்சிரும், வெயிட் தாங்க முடியாது, தேங்காது. இவ்வளோ பெரிய டேப்லாம் இருக்கும்போது ஒரு 1 மந்த் 2 மந்த் வரும், அதுக்கப்புறம் உடஞ்சிரும். அதுவே 3000 போட்டிருந்தாங்க. நான் இது 1000 தான் பண்ணேன். அப்புறம் சரி, இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபோனில் இருக்க நெட்லேயே ஒய்ஃபை போட்டு ஹாட்ஸ்பாட் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். சவுண்டு கேளுங்க, ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரில. நல்லா பயணியர் ஸ்பீக்கரில் ஒரு நல்ல ஒரு ஆப்பு போட்ட மாதிரி கேட்குது சவுண்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யாருக்காச்சும் உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி பண்ண மாதிரியே நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணித்தரேன். இல்லைனா இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாவும் தரேன் நான் சொல்லலாம். இப்போ இது என் சைட்லேருந்து வியூ, நான் இப்படி ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு நான் பார்த்துக்கிட்டு போகிற மாதிரி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி தான் பேசஞ்சர் சீட்டுக்கும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வெர்டிக்கலாக இல்லை ஹரிசாண்டலாக வேணும்னு சொன்னாலும் நான் வச்சுக்கலாம். எந்த ஒரு இடிக்காமல் ஷேக் இல்லாமல் இப்படி திருப்பி வச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் இது டிரைவர் சீட்லேருந்து வியூ. நான் மேப் வேணும்னு சொன்னாலும் வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம தெரியும் பாருங்க, இப்படி இந்த டைரெக்ஷன்லையும் திருப்பலாம். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சிடி போட்டு நான் செக் பண்ணிட்டேன். லைவாக எந்த எடிட்டும் இல்லாமல் இதை சிடி போட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா, சிடி ஸ்டக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு காமிச்சிடலாம். பிளேயர் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ப்ளக் அண்ட் ப்ளே மாடல் தான் இது. ரொம்ப மாட்டணும், ஹோல்ஸ் போடணும், எந்த ஒரு டேமேஜும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிடி இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, சிடி ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸில் தான் நாங்கள் இன்செர்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் சிடி எடுத்து, ஒரு சிடி இருக்குது, சாங் சிடி நான் போடுறேன். கேட்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை, ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. காப்பிரைட்ஸ் வந்தாலும் வரும், நான் சாங் கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு இது வேணும்னா போடுங்க, இல்லை எப்படி செய்கிறதுனாலும் கேளுங்க, ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம், பிளாஸ்டிக் மொபைல் ஹோல்டரு, பிளாஸ்டிக் டேப் ஹோல்டரு அந்த மாதிரி வாங்காதீங்க. ஆக்சுவலாக அது என்னன்னு சொல்கிறது, கண்டிப்பாக 1 or 2 months உடஞ்சிரும். நீங்கள் எவ்வளோ காசு போட்டாலும். இது பிளாஸ்டிக், அது யோசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களே பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் பற்ற இல்லைனா வந்து யாராச்சும் ஒர்க் ஷாப் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா, இந்த ஐடியா சொன்னீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
In 400 meters, at the roundabout, take the first exit and stay on National Highway 85.